லாயல் ஃபெயிலர் 3வது எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லாயல் ஃபெயிலர் 3வது எபிசோட்ல நம்ம பார்க்காத ஒரு திருப்பு முனையை நம்ம பார்க்க போறோம். பிரித்தா பாலாவை காதலிக்க தொடங்கிவிட்டால் பாலாவும் அவளுக்காக மாற முயற்சி செய்கிறான். ஆனால் வீட்டில் இரு தரப்பு பெற்றோர்களும் இதை ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பார்வையிலே பார்க்கிறார்கள். பிரித்தாவின் தந்தை பாலாவின் வீட்டுக்கு போன் செய்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடித்திருக்கு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாமா என்று கேட்கிறார்கள். பாலாவின் அம்மா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து உடனே ஜாதகம் பார்க்க சொல்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் ஜோசியர் ஆடை மாதம் முடிந்துதான் நல்ல காரியம் பேச வேண்டும், அதோடு இவர்களுக்கு நாடி பொருத்தம் கொஞ்சம் இடிக்கிறது, ஒரு சின்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறிவிடுகிறார்கள். இதை பாலாவின் அம்மா பிரித்தாவின் வீட்டுக்கு செல்ல அங்கு பெரிய குழப்பம் வெடிக்கின்றது. பிரித்தாவின் மாஸ்டர் பிளான் பெற்றோர்கள் ஜோசியம் பரிகாரம் என்று இழுத்தடிப்பதைக் கண்டு பிரித்தாவிற்கு செம்ம கடுப்பாகிறது. அவள் பாலாவிற்கு போன் செய்து, டேய் பாலா, நம்ம வீட்டில் ரொம்ப ஃபார்மாலிட்டி பார்க்குறாங்க, நாம் 2 பேரும் தனியாக மீட் பண்ணி ஒரு பிளான் பண்ணுவோம் என்று அவனை மீண்டும் ஒரு காஃபிக்கு அழைக்கிறாள். பாலா இம்முறை கொஞ்சம் பயத்துடனே வருகிறான். என்னடி பிளான், உங்கள் அப்பா எது பரிகாரம் பண்ணலாம்னு என்று கேட்கிறான். பிரதா சிரித்துக்கொண்டே, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ என் கூட வா என்று அவனை ஒரு சின்ன கோவிலுக்கு அவள் முருக பக்தி என்று எபிசோடில் 1 கூறியது போல அழைத்துச் செல்கிறாள். அங்கு சென்று, எனக்கு இந்த கோவில் பரிகாரம் எல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ஒரு ரீசன் தேவைப்பட்டுடுச்சு என்று கண் சிமிட்டுகிறாள். பாலா அவனது இந்த யதார்த்தமான காதலை பார்த்து வியக்கிறாள். எக்ஸ் காதலியின் தோழியின் என்ட்ரி, மினி ட்விஸ்ட். கோவிலில் இருந்து வெளியே வரும் பொழுது பாலாவின் பழைய காதலியின் தோழி ஒருத்தியை அவர்கள் சந்திக்க நேர்கிறது. அவள் பாலாவை பார்த்துவிட்டு, என்ன பாலா, ரொம்ப சீக்கிரமா மூவ் ஆன் ஆகிட்ட போல, அவ இன்னும் முன்னை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா என்று குத்தி காட்டுகிறாள். பாலா ஒரு கணம் திகைத்து நிற்கிறான். பழைய நினைவுகள் அவனை லேசாக தாக்குகிறது. ஆனால் இப்பொழுது பிரித்தா அவனை முந்திக் கொண்டு பேசுகிறாள். ஹலோ மேடம், உங்க ஃப்ரெண்டு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களையே அனுபவிக்க சொல்லுங்க, என் ஆளை அவரை என் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, நீங்க கிளம்பலாம் என்று கெத்தாக பதிலடி கொடுக்கிறாள். அந்த தோழி வாயடித்து போய் நகர்கிறாள். பாலாவின் உண்மையான மாற்றம். பிரித்தா தன் உரிமைக்காக சண்டை போட பார்த்த பாலாவிற்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. இதுவரை அவளை தன் காயத்திற்கு மருந்தாக மட்டுமே பார்த்தவன் இப்பொழுது அவளை தன் வாழ்க்கை துணையாக முழுமையாக உணர தொடங்குகிறான். அவன் பிரித்தாவின் கையை பிடித்து, தேங்க்ஸ் பிரித்தா, நீ மட்டும் இல்லைன்னா நான் திரும்பவும் குழப்பி போயிருப்பேன், இனிமே எனக்கு எந்த பழைய நினைவுகளும் இல்லை, நீ மட்டும்தான் என்று கூறுகிறான். ரொம்ப அன்பாகவும் உண்மையாகவும் பாலா கூறுகிறான். பிரித்தாவுக்கு ஒரே மகிழ்ச்சியாக ரொம்ப ஒரு சூப்பராக ஃபீல் பண்ணுறாங்க. சுபமானம். ஆனால் சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸ் ட்விஸ்டில் நம்ம எதிர்பாராத ஒரு திருப்பம். இருவரும் சந்தோஷமாக வீடு திரும்புகிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு சென்றதும் இரு தரப்பு பெற்றோர்களும் ஒன்றாக அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பதை காண்கிறார்கள். பாலாவின் அம்மா, பரிகாரம் எல்லாம் வேணாம், நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் என்று குண்டை தூக்கி போடுகிறார்கள். பிரித்தாவும் பாலாவும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ணலாமா என்று நினைச்சோமே, அதுக்குள்ள நிச்சயமா என்று பிரித்தா முழுக்க. பாலா சிரித்து கொண்டே அவளை பார்க்க, எல்லாம் நல்லபடியே நடந்தா சரி என்பது போல
எபிசோடு 3 ஒரு ஜாலியான மற்றும் எதிர்பாராத திருமண ஏற்பாடுகள் முடிவாகிறது. இந்த லாயல் ஃபெலோ எபிசோடு 3 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாயல் ஃபெலோ 3வது எபிசோடுக்கு யாரெல்லாம் அப்டேட்ஸ் இந்த ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். இன்னொரு 10 டேஸில் ரிலீஸ் ஆக போகுது ராயல் ஃபெலோ எபிசோடு 3க்காக. யாருக்கெல்லாம் பிடிச்சது 2வது எபிசோடும் நல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம எதிர்பாராத ஒரு விஷயம் சூப்பராகவே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படியும் வந்து பாலா வந்து பிரித்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் பண்ணுன்ற ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அதுவே ரொம்ப சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? 2வது எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2வது ஃபஸ்ட் எபிசோட விட 2வது எபிசோட விட ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 2வது எபிசோடு ஒரு ஷார்ட்டாக வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். பேசி இவங்கள மட்டுமே காட்டி வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடித்த மாதிரி தான் இருந்தது இல்லையா. ஃபஸ்ட் எபிசோடு இருந்தது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லலாம். 3வது எபிசோடு வந்து அப்படி இருக்காது. ஃபஸ்ட் எபிசோடு எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு இன்னுமே கிராண்டாக சூப்பராகவே இருக்க போகுது. நம்ம நினைக்காத மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் நடக்க போகுது. எல்லாமே சஸ்பென்ஸும் இதில் சொல்லிட்டா ரியல் வீடியோ பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லையா, அதனால் அங்கே ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.